ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு தரமான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் யாரு? நம்ம சன் டிவினாலே சும்மாவா? சீரியலுக்கு அப்புறம் அவங்க கையில எடுக்கிறது இந்த மாதிரி ஜாலியான ஷோ தான். இப்போ புதுசா கிச்சன் கலாட்டா அப்படின்னு ஒரு புதிய நிகழ்ச்சியை கொண்டு வர்றாங்க. இதோட ப்ரோமோவை பார்த்தா உடனே எனக்கு தோணுன சில விஷயங்களையும் இந்த ஷோல என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிற என்னோட சில ஆராய்ச்சிகளையும் தான். முதல்ல இந்த ப்ரோமோவை காமிச்சிங்களா? ஆரம்பமே சும்மா அதிருது. சமையல்னால கரண்டிய பார்த்தாலே ஓடுறவங்களுக்காகவே இந்த ஷோவை டிசைன் பண்ணிருக்காங்க. உங்க வீட்டுல யாராவது சமைக்கிறேன் பேர் வழின்னு கிச்சனை ரணகலாம் பண்ணுவாங்களா? அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த கிச்சன் கலாட்டா முழுக்க முழுக்க சமையல் தெரியாதவங்களை வச்சுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல சமையல் நிகழ்ச்சிக்கு பஞ்சமே இல்ல. ஆனா இதுல என்ன ஸ்பெஷல்னா அந்த கலாட்டா தான் ப்ரோமோல காட்டுற அந்த 25 செகண்ட்ல தெரியுது. இதுல நகைச்சுவைக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு ஒரு பக்கம் சமையல் கத்துக்கலாம், இன்னொரு பக்கம் விழுந்து விழுந்து சிரிக்கலாம். நீங்க ஒரு பேச்சுலரா இருக்கலாம், இல்ல இப்பதான் சமைக்க ஆரம்பிச்ச புதுசா இருக்கலாம். ஒரு பொழுதுபோக்காகவும் இந்த நிகழ்ச்சியை நீங்க வந்து பார்க்கலாம். ப்ரோமோவோட சமையல் தெரியாதவங்களையும் சமையல்ல கலக்க வைப்போம் அப்படின்னு ஒரு டைலாக் வருது. இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு டவுட், நிஜமாவே கலக்க வைப்பாங்களா இல்ல காலி பண்ணிடுவாங்களா? அப்புறம் இந்த ஷோவை ஸ்பான்சர் பண்றது யாருன்னு பாத்தீங்களா? நம்ம கிரியாஸ்னாலே நமக்கு தெரியும், லேட்டஸ்ட் கிச்சன் எக்யூப்மெண்ட் எல்லாம் அங்கதான் இருக்கும். அப்போ இந்த கிச்சன் செட்டும் சும்மா பிரம்மாண்டமா மாடர்னா இருக்க போகுது. அந்த செட்டப்ல சமைக்கிறத பாக்குறதுக்கே ஒரு தனி கூட்டம் வரும். நீங்களும் வீட்டுல இருக்கிற பழைய மிக்சி கிரைண்டர் எல்லாம் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷோவை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த ப்ரோமோல இருக்கிற அந்த வைப் இருக்கு, அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஏதோ ஒரு சீரியஸான குக்கிங் காம்படிஷன் மாதிரி இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடுற மாதிரி இருக்கு. இதுதான் மக்களோட எதிர்பார்ப்பும் கூட. என்ன வேலை முடிஞ்சு டயர்டா வரும்போது இந்த ஷோ ஒரு சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. சரிப்பா, இந்த ஷோ எப்ப வந்து நம்ம சன் டிவில டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். வர்ற மே 11 அன்னையில இருந்து வாரத்துல 6 நாள், அதாவது திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரையும் காலையில 11:30 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க, 11:30 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க. சன் டிவில இதுக்கு முன்னாடி வந்த டாப் குக்கு டூப் குக்கு மாதிரி இதுலயும் சில கலாட்டாக்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். சரிப்பா, இந்த வீடியோத்தோட வந்து முடியுது. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பாய்.